வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் கோட்டை உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கோட்டை தான் தெரியும். தென்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கலை சிற்பங்கள் நயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கோவில் பெரும்பாலும் யாருக்கும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரே குடைவரை கோயிலில் 2 பக்கத்தில் கோயிலில் சன்னதியில் வச்சுருக்கிறாங்க. இதில் மூலவர் பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தியாக இருக்கிறார். உற்சவர் பார்த்திங்கன்னா அழகிய மெய்யர் அப்படின்னு சொல்கிறாங்க. தாயார் பார்த்திங்கன்னா உஜ்ஜீவன தாயார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தோடைய தல விருட்சமாக இருக்கிறது ஆலமரம். இங்கே குளம் தீர்த்தம் பார்த்திங்கன்னா சத்திய புஷ்கரணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊருக்கு புராண காலத்தில் என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமையம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமயம் இல்லை, திருமையம். சிவனுக்கு பார்த்திங்கன்னா சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தலைவிருட்சம் மூங்கிலாக இருக்குது. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு பார்க்குறோம். பல்லவ மன்னர்கள் இதை கட்டியிருக்கிறாங்க. மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்சி காலகட்டத்தில், நந்திவர்ம பல்லவன் ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஆண்ட சிற்றரசர்களாக இருந்த முத்தரையர்களும் இங்கே முக்கியமான பங்கு அவங்கள்ட்ட இருக்குதுங்க இந்த கோயில் கட்டுமான பணிகளில். ஸோ இதில் மங்களாசாசனம் அப்படின்றது திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த தலத்துடைய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது பார்த்திங்கன்னா 97வது திவ்ய தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு குடைவரை கோயிலுங்க. பாறையை குடஞ்சி தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி அப்படின்னு ஒரு மூலவரும், திருமையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலவரும் என 2 மூலவர்கள் இருக்கிறாங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, தைலக்காப்பு அப்படின்ற ஒரு சடங்கு, அதாவது மூலவர் பெருமாளுக்கு பூசப்படுகிறது. பல்லவர் காலத்தில் சைவம் வைணவம் ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் ஒரே சுற்றுச்சுவரோடில் இந்த கோயில், இதற்கு பக்கத்தில் பெருமாள் கோயிலும் இருக்குது பாருங்கள். 2 கோயிலும் பார்த்திங்கன்னா திருமயம் கோட்டையோட மலை சரிவில் தென்பகுதியில் ஒரே கல்லில் குடைவரை கோயிலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. மூலவர் சன்னதி பார்த்திங்கன்னா குடைவரை கோயிலாக உள்ளது தான் இதனுடைய மிகச்சிறப்பு. இந்த தலத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் சத்தியமூர்த்தி என்ற திருநாமத்துடன் நின்ற திருக்கோலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். ஒரு கையில் பார்த்திங்கன்னா சக்கரம், இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா சங்கு உடனே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மிக அற்புதமான ஒரு கலைநயமிக்க ஒரு கோயிலுங்க. சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குதுங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே உள்ள சிற்பங்கள், அருமையான சிற்பங்கள். இந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா இந்த திருமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டைக்கு போகிறதோடு மட்டும் இல்லாமல் தென் சரிவில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை போய் பாருங்கள் என்ன அற்புதமான ஒரு சிற்பத்தை பாருங்கள், அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த தலத்திற்கு திருமையம் என்ற பெயர் வர காரணமாக பெருமாள் திருமையர் என்ற திருநாமத்துடன் மற்றொரு சன்னதியில் பாம்பனை மேலே பள்ளி கொண்டு காட்சி அளிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமான ஒரு பிளேஸுங்க இது. இந்த திருவுருவம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரியது அப்படின்றாங்க. அதனால தான் இது ஆதிரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாளினுடைய பங்கை கண்கள் அரை கண்ணாக மூடி இருக்க, இதழ்களில் பார்த்திங்கன்னா ஒரு பொன்முறுவலோட பாம்பனை மேல் பற்றி கொண்ட நிலையில் வலக்கரத்தில் பார்த்திங்கன்னா ஆதிசேஷனை அணைத்து கொண்டு காட்சி தருகிறார். சுற்றிலும் பார்த்திங்கன்னா தேவர்கள்லாம் நின்ற கோலத்திலையும் ரிஷிகள் பெருமாள்கள் எல்லாம் நிற்கிறாங்க. நாபி கமலத்திலிருந்து புறப்படக்கூடிய தாமரை மலரில் பிரம்மாவும் மார்பில் குடியிருக்கும் மகாலட்சுமியும் மாமல்லபுர சிற்பம் போல் மாலையை குடைந்து பாறைகளில் செதுக்கப்பட்ட இந்த சிற்பத்தை தெய்வீக உணர்வையும் கலை உணர்வையும் ஏற்படுத்துறதை நம்மளால் பார்க்க முடியுது. 7ஆம் நூற்றாண்டு குடைவரை கோயில் சத்திய மகரிஷிக்கு பெருமாள் காட்சி தந்த தலமாக இதை பார்க்குறாங்க.
ஸோ இதனுடைய தல வரலாறு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பார்த்திங்கன்னா கைடபர் மது அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள் பெருமாள் பாம்பனையில் படுத்து நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் பொழுது ஸ்ரீதேவியும் பூதேவி ஆகியோரை அபகரிக்க வராங்க. அதை பார்த்து அஞ்சி பூதேவி பெருமாளினுடைய திருவடிகளுக்கு அடியிலையும் ஸ்ரீதேவி பெருமாளினுடைய மார்பிலையும் ஒளிந்து கொள்கிறார்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சதுர யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவரங்கத்தில் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா 64 சதுர யுகங்களுக்கு முன்னர் தோன்றினார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருமையத்தில் இருக்கக்கூடிய திருமையர் சத்தியகிரிநாதன் 96 சதுர யுகங்களுக்கு முன்னரே தோன்றியவர். அதனால தான் இதை வந்து ஆதிரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி உள்ளது தான் இந்த மலை, ஆதிரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மலைக்கு பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா சத்தியகிரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியை ஆண்ட முத்தரையர் கோமரபை சேர்ந்த அரசி பெருந்தேவி தான் இந்த குடைவரை கோயிலை வந்து விரிவாக்கி மண்டபங்களை எல்லாம் கட்டியுள்ள செய்தி அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. இங்கே வந்து அரங்கநாதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போக சயன நிலையில் இருக்கிறாருங்க. அரங்கநாதர் வந்து போக சயன நிலையில் இருக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா 30க்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்குதுங்க. அந்த கல்வெட்டில் வந்து விடேல் விடுகு என்னும் விழுப்பேர் அதிகரசன் என்று அறியப்பட்ட முத்தரைய அரசன் சாத்தன்மாறனினுடைய ஆட்சி காலத்தை சார்ந்தது அப்படின்னு நாம் பார்க்குறோம். முத்தரையர்கள் பல்லவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசுகளாக இருந்த பொழுது இந்த கோயிலை வந்து கட்டுமான பணிகளுக்கு உட்படுத்தியிருக்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. மிக அற்புதமான ஒரு கலைப்படைப்பான ஒரு கோயில். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாருங்கள், அந்த சிற்பங்கள் பாருங்கள், அற்புதமான சிற்பங்கள். இந்த மாதிரியான சிற்ப வேலைப்பாடுகளை நான் இன்னும் ஒரு குடுமியான் மலையில் பார்த்துருக்குறேன். அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடுகள், எங்கே பார்த்தாலும் மிக அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடுகளோட இந்த கோயில் காட்சியளிப்பதை நம்மளால் காண முடிகிறது. தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான சிற்ப வேலைகள். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஓப்பன் ஆகி 11 மணி வரலையும் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பிறகு 4 மணிக்கு திருத்தலத்தை ஓப்பன் செஞ்சு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 8 மணி வரலையும் இந்த திருத்தலம் ஓப்பன் ஆகிருக்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் யாராவது புதுக்கோட்டைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கோயிலை வந்து பாருங்கள். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் போகிற நேரமாக பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கோயில்களில் பெரும்பாலும் யாரும் இருப்பதில்லை. அது ஒரு வாய்ப்பாக இருக்குது. நல்லா ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாகவும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. வெரி குட் ஸ்கல்ப்சர்ஸு பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அரங்கநாதர் பள்ளி கொண்ட இடத்துல வந்து மேல் கூரையில் நல்ல ட்ராயிங்ஸ்லாம், நல்ல அருமையான ட்ராயிங்ஸ்லாம் வளைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் தாங்க பிரமாதமான சிற்பங்கள். இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, அங்கே அமைந்திருக்கக்கூடிய குளம், தீர்த்த குளம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குதுங்க. அது வந்து 1919ஆம் ஆண்டிற்குள்ள வந்து கட்டியிருக்கிறாங்க. ஒரு செட்டியார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேர். அவங்க தான் இந்த கோயிலை வந்து இந்த கோயிலில் உள்ள குளத்தை வந்து கட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. 1919 கட்டினதாக தகவல்கள் சொல்கிறாங்க. My dear viewers, kindly subscribe this channel and share this channel to everyone. அப்போ தான் எல்லாருக்கும் இந்த செய்தி தெரியும். அவங்களும் போய் இந்த கோயிலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தயவு செஞ்சு எல்லாருக்கும் இந்த வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக சொல்லியிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது புதுக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருமயத்தில் இருக்கக்கூடிய கோட்டையையும் அதனுடைய தென்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் சன்னதியையும் சிவபெருமான் சன்னதியையும் போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மிக அற்புதமான ஒரு அமைதியான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நழுவ விடாதீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.